காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ் திருமறையிலே இந்த வட்டியை குறித்து எந்த அளவுக்கு கடுமையாக கண்டித்திருக்கிறான். வட்டியை வாங்கி உண்ணக்கூடாது, வட்டி கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கடுமையான முறையில் கண்டனங்களை தெரிவித்த பிறகு கூட வட்டியை குறித்து எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல், அல்லாஹ்வுடைய தண்டனை குறித்து அஞ்சாமல் இஸ்லாமியர்கள் இன்னைக்கு வட்டியில் விழுந்து கிடக்கக்கூடிய நிலைமையை பார்க்கும் பொழுது, முஸ்லிம்களிடத்தில் அல்லாஹ்வை பற்றிய பயமோ மறுமையை பற்றிய அச்சமோ இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் முஸ்லிம் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் மற்ற ஏனைய தீமைகளுக்கு அல்லாஹ் கண்டனத்தை தெரிவித்ததை விட இந்த வட்டியை குறித்து மிக கடுமையான கண்டனத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், யார் இந்த வட்டியை வாங்கி உண்ணுகிறார்களோ நாளை மறுமையில் அவர்கள் பைத்தியம் பிடித்தவர்களைப் போல எழுவார்கள். வல்லதீன யக்குலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதி தஹப்பத்து ஷைத்தானு மினல் மஸ். வட்டியை யார் வாங்கி உண்ணுகிறாரோ நாளை அவர் மறுமையிலே பைத்தியம் பிடித்தவனாக எழுப்பப்படுவான். ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியம் பிடித்தவனாக நாளை மறுமையிலே அவன் எழுப்பப்படுவான். அப்ப இந்த வட்டிக்கு வாங்கி தின்னக்கூடிய இந்த பாவத்திலும் முஸ்லீம்கள் இன்னைக்கு ஈடுபடுறாங்க. 100க்கு ஒரு 10 பேராச்சும் இன்னைக்கு வட்டிக்கு வாங்கி தின்னாதவங்களும் முஸ்லீம்களை இல்லைன்னு சொல்ல முடியாத அளவிற்கு முஸ்லீம்கள் வட்டியில இன்னைக்கு நேரடியாக பங்கெடுக்கிறார்கள். பல முஸ்லீம்கள் வட்டியில இன்னும் ஒரு முகமாக இருக்கக்கூடிய இந்த வட்டிக்கு சில பேர் வாங்கி தின்ற முஸ்லீம்கள் குறைவு தான். ஆனா வட்டிக்கு வாங்கி செலவழிக்கக்கூடிய முஸ்லீம்கள் இன்னைக்கு 100க்கு 99 பேர் இருக்கிறாங்க. அது வியாபாரமா இருக்கட்டும், வர்த்தகமா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், குடுக்கல் வாங்கலா இருக்கட்டும், வீட்டுக்கு வாங்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்களாகட்டும், எதுவா இருந்தாலும் வட்டிக்கு வாங்கி ரொட்டேட் பண்ணக்கூடிய நிலைமையில இன்னைக்கு முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. வீட்டுக்கு ஒரு டிவி தேவையா, ஒரு ஏசி தேவையா, ஃப்ரிட்ஜ் தேவையா, நம்ம கையில் காசு இருக்குன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு பல கடைகள், பல ஷோரூம்கள் திறந்து வைத்து உங்களுக்கு நாங்கள் இஎம்ஐயில் இந்த ஏசியை கொடுக்குறோம் வாங்கிட்டு போங்க, டிவியை தரோம் வாங்கிட்டு போங்க, ஃப்ரிட்ஜை கொடுக்குறோம் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி இன்னைக்கு இஎம்ஐயில் நிறைய சாமானை இன்னைக்கு விற்பனை செய்கிறார்கள். அப்போ மனுஷன் எந்த ஒரு ஆடம்பர பொருளை பார்த்தாலும் அதை மனிதன் வாங்கக்கூடிய ஒரு சுபாவம் உடையவனாகத்தான் மனிதன் இருக்கிறான். அப்படிதான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான். زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة والذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث متاع الحياة الدنيا. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் திருமறையில, ஆசை, அதாவது உலக பொருட்களை பார்த்து ஈர்க்கிற விதமாகத்தான் மனிதனை நாம் படைத்திருக்கிறோம். உலக பொருட்களை அலங்காரமாக நாம் ஆக்கியிருக்கிறோம். மின நிசா, பெண்களை பார்த்தாலும் ஆண்களுக்கு ஒரு கவர்ச்சியாக ஆசையாக இருக்கிறது. ஒல் பனீன, ஆண் பிள்ளைகள் மீது ஒரு மோகம் இருக்கிறது. ஒல் கனாதீரல் முகந்தரத்தி மின தஹபி ஒல் ஃபில்லதி, தங்கம் வெள்ளி போன்ற பெரும் குவியல்களை வாங்கக்கூடிய ஆசை மனிதனுக்கு இருக்கிறது. ஒல் ஹைலி முசப்பமதி, உயர்தரமான வாகனங்கள், பெரிய பெரிய ரோல்ஸ் ராயல்ஸ் கார் வாங்குறான், ஆடி கார் வாங்குறான், ஆடம்பரமான கார்களை வாங்க மனிதன் ஆசைப்படுகிறான். ஒல் ஹர்சி, வேளாண்மை நிலங்கள், பிளாட்டை வாங்கி மனுஷன் போடுறான், நிலத்தை வாங்கி போடுறான், விளைச்சல் நிலத்தை வாங்கி போடுறான், நன்சை நிலம் புன்சை நிலம் என்று சொல்லி ஏகப்பட்ட நிலங்களை ஏக்கர் கணக்காக நிலங்களை வாங்கி சொத்துக்களை வாங்கி மனிதன் குவிக்கிறான். இப்போ வாகனங்களை வாங்குறான், பல பெண்களோட பொருளாதாரத்தை இறைத்து பல பெண்களை விலை கொடுத்து வாங்குறான், தங்கம் வெள்ளி என்று சொல்லி ஆபரணங்களை வாங்கி குமித்து வைக்கிறான். இப்படி உலகத்துல இது போன்ற பொருட்கள் மீது மனிதனுக்கு பேராசை இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த ஆடம்பர பொருட்களை பார்த்து ஆசைப்படக்கூடிய மனிதனே மத்தாவுல் ஹயாத்த துன்யா, இந்த உலக பொருட்கள் எல்லாம் அற்பகால வசதிகள். வல்லாஹு இந்த உஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்தில் அழகிய தங்குமிடம், நாளை சொர்க்கம் உங்களுக்கு இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இதையெல்லாம் உங்க கண்ணை கவரக்கூடிய கவர்ச்சி பொருட்களாக இந்த உலகத்தில் உங்க கண் முன்னால வலம் வந்தாலும் அல்லாஹ்வை நம்பக்கூடிய முஸ்லிம்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஹராமான முறையில் அதனை அடைய ஆசைப்படக்கூடாது. தங்கம் வாங்குறீங்களா, வெள்ளி வாங்குறீங்களா, வாகனம் வாங்குறீங்களா, கால்நடை வாங்குறீங்களா, நீ வீடு நிலமூலம் வாங்குறீங்களா, ஹலாலா சம்பாரிச்ச வருமானத்தில் வாங்குங்க. அப்போ ஒருத்தருக்கு அல்லாஹ் நிறைய கொடுத்துருப்பான், ஒருத்தருக்கு குறைய கொடுப்பான். அதிகமாக செல்வம் கொடுத்தவர்கள் சொத்துக்களை வாங்கி குவிப்பது தவறல்ல. ஏழையா இருக்கக்கூடிய நாம, கால் வைத்து அரை வயிற்றுக்கு கஞ்சிக்கு பாடுபடக்கூடிய முஸ்லீம்கள் பல பேர், தன்னுடைய ஒரு நாள் வருமானத்தை வைத்து குடும்பத்தை ஓட்ட முடியாத ஏழைப்பாளைகளாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள், அல்லாஹ் தான் நமக்கு போதிய வருமானத்தை தரலையே, அல்லாஹ் நமக்கு குறைத்து சோதிக்கிறானே,
நாம இந்த நேரத்தில் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ் கொடுத்த வருமானத்துக்கு கீழே வாழ்க்கையை நடத்தணுன்ற அறிவு இல்லாம ஷைத்தானுடைய தூண்டுகோல் மூலமாக என்ன செய்யறான்? ஷைத்தான் கூவி அழைக்கிறான், வா இஎம்ஐல வந்து ஏசி வாங்கிட்டு போ, இஎம்ஐல வாங்கி ஃப்ரிட்ஜ் வாங்கி வை, இஎம்ஐல எல்இடி தரம் வாங்கிட்டு போ, இஎம்ஐல பைக் தரம் ஓட்டிட்டு போ, இஎம்ஐல கார் வாங்கிட்டு போ, இஎம்ஐல வீடு வாங்கு, இஎம்ஐல லோன் எடுத்து வீடு ஹவுஸ் கட்டு. என்ன வேணும்? ஹவுஸ் லோன் வேணுமா, கல்வி லோன் வேணுமா, வீட்டு லோன் வேணுமா, கால்நடை லோன் வேணுமா, என்ன லோன் வேணும்? உனக்கு திரும்பி செலுத்தக்கூடிய தகுதி இருக்கோ இல்லையோ, அந்த கடனை திரும்ப அடைக்கக்கூடிய வசதி இருக்கோ இல்லையோ, நான் வட்டிக்கு தரேன் வாங்கி எனக்கு வட்டி கட்டு என்று வட்டி மூசாக்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் பெருகிவிட்டார்கள். வட்டி தொழில் செய்யக்கூடியவர்கள் மூளைக்கு மூளை பெட்டி கடை வச்சிருக்கிற மாதிரி எல்லா தெருக்களையும் இன்னைக்கு மார்வாடி வட்டி கடை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏன்? என்ன நல்லா தெரியும், வருமானமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, வட்டிக்கு வாங்கி வாழ்க்கையை கழிக்கிற மனநிலை தான் இன்றைய கால மக்களிடத்தில் இருக்குன்னு தெரியும். அப்போ வட்டிக்கு வாங்கி வீடுகளில் ஆடம்பர பொருட்களை குமித்து வைக்கக்கூடிய முஸ்லிம்களே, உங்க சொந்த பணத்துல நீங்க உங்க சொந்த வருவாயில இருந்து வாங்குறது தப்பு கிடையாது. வட்டிக்கு வாங்கி இது போல ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிக்கணுமா? இதுக்கு வட்டி கட்டணுமா? அப்ப வட்டி நீங்க கட்டுறதுனால எவ்வளவு பெரிய பாவத்தை சம்பாதிக்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் பெரிய தப்பு இல்லை என்று. நாளை மறுமையில கொண்டு போய் அல்லாஹ் நிரந்தர நரகத்துல நம்மளை தள்ளிடுவான். வட்டி வாங்கி தின்னா நாளை நிரந்தர நரகம். இந்த வட்டிக்கு தின்றவனுக்கு வட்டியை கொடுக்குறீங்களே, உங்களுக்கு என்ன பாவம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆக்கிலு ரிபா வ மூக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதைஹி. வட்டியை உண்பவன், உண்ண கொடுப்பவன், அதற்கு சாட்சியாக இருப்பவன், அந்த வட்டி கணக்கை எழுதுபவன் எல்லாமே பாவத்தில் சரி பங்குதான். அப்ப இந்த வட்டி என்ற இந்த வட்டி தான் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை நிலகுலைய செய்து இந்த நாட்டில் இந்த அளவுக்கு வறுமை தாண்டவம் ஆடுவதற்கு காரணம் என்ன? இந்த வட்டி தானே. இந்த வட்டினால எத்தனை குடும்பங்கள் தூக்குல தொங்குது, விஷத்தை குடிச்சு சாவுது. ஒரு நெருக்கடிக்கு ஒரு முஸ்லீம் போய் ஒருத்தங்கிட்ட கடன் கேட்கிறாங்க. நம்ம சமுதாயத்துக்குள்ளேயே பேசுவோம். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் இருக்கப்பட்டவர்கிட்ட போய் கடன் கேட்கிறாரு. கடன் யார் வாங்குவா? வட்டிக்கு போய் வாங்குறவங்களா யார் வாங்குறா? இருக்கப்பட்டவன் வாங்குறானா? தொழில்துறைக்கு வாங்க 195 பேரு கடுமையான நெருக்கடியில போய் வாங்குறான். பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில சேர்த்திருப்பான். சேர்த்துட்டு அவனுக்கு ஆஸ்பத்திரியில அவனுக்கு இப்ப வந்து பில்லு கட்டணும், பணம் கட்டணும். கட்டினாதான் அங்க மனைவிக்கு ஆபரேஷன் நடக்கும். குழந்தைக்கு உயிரை காப்பாற்ற முடியும்னா ஒரு நெருக்கடியில போய் முஸ்லீம் இடத்துல கடன் கேட்கிறான். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் கடன் கேட்கிறான். ஒரு இருக்கப்பட்டவர், ஒரு செல்வந்தர், ஒரு தனவந்தகர், ஒரு பணக்கார முஸ்லீம் ஒரு ஏழை பாலை முஸ்லீம் போய் கடன் கேட்டார்னா அந்த முஸ்லீம் என்ன செய்யறாரு? கடன் கொடுக்க மறுக்கிறார். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒன்னு தர்மமா கொடுன்னு சொல்றான். கஷ்டப்படக்கூடிய ஏழைக்கு யாரா இருக்கட்டும், ஒரு முஸ்லீமா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், ஒரு கஷ்டப்படக்கூடிய ஏழை வந்து ஒரு பணக்காரங்கிட்ட போய் உதவி கேட்டா ஒன்னு இனமா தர்மமா கொடு. சரி, தர்மமா கொடுக்க முடியலையா, ஒரு கடனுக்காச்சும் கொடுப்பா. இந்த மாதிரி இருக்கப்பட்டவர்கள் இல்லாத ஏழை இளைய மக்களுக்கு ஒரு கடன் கொடுக்கக்கூடிய நெருக்கடியான நேரத்திலேயாச்சும் இப்படி கடன் கொடுத்து உதவக்கூடிய சூழல் ஏற்பட்டிருந்தால் இன்னைக்கு இந்த ஏழை பாலை எல்லாம் போய் இன்னைக்கு வட்டிக்கு கடன் வாங்குவானா? வட்டிக்கு போய் வாங்கிட்டான். 1 லட்சம் ரூபாயை போய் வாங்கி மருத்துவமனையில பீஸ் கட்டிட்டான். இப்ப அந்த 1 லட்சம் ரூபாயை கடன் அடைக்கணும். 1 லட்சம் ரூபாய்க்கு மாசம் 2500 ரூபாய் 3000 ரூபாய் வட்டி கேட்கிறான். இவனால வட்டி கட்ட முடியல. முதலையும் கொடுக்க முடியல, வட்டியும் கட்ட முடியல. அப்ப அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினத வட்டி மாசம் மாசம் ஏறி 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 கடைசியில் என்ன ஆகுது? 1 லட்சம் ரூபாய் அடைக்க வேண்டியவன் 5 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறான். இன்னும் ஒரு 2-3 வருஷம் காலம் கழிச்சு போனா 10 லட்சம் ஆகிருது. இப்படி எல்லாம் வட்டிக்கு வாங்கி வட்டி கட்ட முடியாம வட்டி குட்டி போட்டு அந்த வட்டியை கட்ட இன்னொரு இடத்துல வட்டிக்கு வாங்கி கொடுத்து கடைசியில பார்த்தா அவன் வாங்கின தொகை 1 லட்சம் ரூபாய், அவன் கட்ட வேண்டிய தொகை 10 லட்சம் ரூபாய். 10 லட்சம் ரூபாயை கொடுக்க முடியல. ஒரு ஏழைக்கு அது பெரிய பணம். ஒரு பணக்காரனுக்கு, தொழிலதிபருக்கு அது ஒரு நாளைக்கு பாக்கெட் மணி. 1 லட்சம் ரூபாய் ஒரு காசா நினைக்கலாம். ஆனா ஏழைபாளைகளுக்கு, கால் வைத்து கஞ்சிக்கு வழி இல்லாதவனுக்கு, மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளிக்கு, ஏழைபாளைகளுக்கு எல்லாம் 1 லட்சம் ரூபாய் என்பது பெரிய தொகை. 1 லட்சம் ரூபாய் கடன் அடைக்க முடியாம 1 லட்சம் ரூபாய்க்கு 9 லட்சம் ரூபாய் வட்டியோட சேர்த்து 10 லட்சம் ரூபாய்க்கு அவன் இன்னைக்கு அந்த பணத்தை அடைக்கணும். கத்து வட்டிக்காரங்கிட்ட வாங்கியிருப்பான், மீட்டர் வட்டிக்காரங்கிட்ட வாங்கியிருப்பான், கம்ப்யூட்டர் வட்டிக்காரங்கிட்ட வாங்கியிருப்பான், தண்டகாரங்கிட்ட வாங்கியிருப்பான். கட்ட முடியாம வாசல்ல வந்து நின்று கத்து வட்டிக்காரன் அசிங்கமா பேசுவான், நாக்கப்படுங்கிற மாதிரி பேசுவான், 10 தலைமுறைக்கு இழுத்து பேசுவான். மானத்துல வெக்கி தலை குனிந்து கூனி குறுகி
வாங்கின பணத்தையும் கடனையும் அடைக்க முடியாம, சுத்தி இருக்கிறவங்க எந்த ஒரு செல்வந்தரும் உதவி செய்யாம, சம்பாதிக்கவும் முடியாம, கடனை அடைக்க முடியாம, வட்டியும் கொடுக்க முடியாம, கடைசியில அந்த வட்டிக்கு வாங்கின குடும்பமே விஷத்தை குடிச்சிட்டு தற்கொலை பண்ணி சாவறாங்க. அந்த பாவம் இந்த சமுதாயத்தை சேராதா? இந்த வட்டிக்கு வாங்கி நீங்க உங்க வீடுகள்ல ஆடம்பர பொருட்கள் வாங்குறீங்களே முஸ்லிம்களே, இந்த வட்டிக்கு கொடுக்கிறவன் இருக்க போய் தான் இந்த நாடு இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்ப இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு இன்னைக்கு கொடுத்து உதவுவதற்கு ஆள் கிடையாது. அவன் கத்து வட்டிக்காரன் கிட்ட போய் வட்டிக்கு வாங்கி வட்டி கட்ட முடியாம தூக்குல தொங்குறான். இந்த மாதிரி ஒரு நிலையில ஏழைபாளைகள் எல்லாம் செத்து சின்ன பின்னமாக்கக்கூடிய இந்த நேரத்தில் முஸ்லீம் ஆகிய நாம எவ்வளவு பயபக்தியோடு அல்லாஹ் கொடுத்ததை வச்சு வாழணுமா இல்லையா? ஆடம்பரத்துக்காக போய் வீட்டில் டிவி ஏசி மிக்சிக்காக நீங்க போய் கடன் வாங்குறீங்க. நாளைக்கு உங்களுக்கு இதே நிலைமை ஏற்படலாம். ஓடு வீட்டை பிரிச்சு மாடி வீடை கட்ட ஆசைப்பட்டு ஹவுஸ் லோன் போய் எடுக்கிறீங்க. நாளைக்கு அந்த வீடை கடனுக்கு வாங்கி வீடை கட்டி அந்த வீட்டுக்கு வாங்கின கடனை அடைக்க முடியாம வீட்டுக்கு 20 லட்சம் ரூபாய் ஹவுஸ் லோன் போட்டு வாங்குறீங்க. வட்டியோட 55 லட்சம் கட்ட சொல்லுவான். 55 லட்சத்தை கட்ட முடியாம, அதற்கு வட்டி கட்ட முடியாம, கடைசியில் அந்த வீட்டை ஜப்தி பண்ணி ஏலத்தில் விட்டு நீ கட்டின தொகையும் போய் கடைசியில் இன்னும் நீ கொடுக்க வேண்டிய தொகை இத்தனை லட்சம் இருக்குன்னு சொல்லி உன்னை தூக்கி ஜெயில வைப்பானு. அப்ப உன்னுடைய பேராசை உன்னை கொண்டு போய் எங்க தள்ளி இருக்கு? அந்த குடிசையிலே இருந்துட்டா நிம்மதியா வாழ்ந்திருக்கலாம்ல. அந்த ஓட்டு வீட்டுல இருந்த நிம்மதி மாடி வீட்டுக்கு வந்த உடனே போயிருச்சா? மாடி வீடு கட்டின உடனே என்ன ஆகும்? பெரிய எல்இடி டிவி வாங்கி மாட்டு, ஏசி வாங்கி மாட்டு, சோபா செட்டு வாங்கு, ஃப்ரிட்ஜ் வாங்கு. இப்படி ஆடம்பரத்துக்காக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அக்கம் பக்கத்தார்களுடைய வாழ்க்கையை பார்த்து வாயை திறந்து வாயை பழந்துகிட்டு அவர்களை மாதிரி நாமளும் வாழணும் என்ற பேராசை உங்களுக்கு பெருநஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டது. வட்டி கட்ட முடியாம வாங்கின வீட்டை வித்து கடைசியில பேங்குக்காரன் கொண்டு போய் நம்மள ஜெயில வச்சதுதான் மிச்சம். கத்து வட்டிக்காரனுக்கு பயந்து தலைமறைவான வாழ்க்கை வாழ்வதுதான் மிச்சம். கத்து வட்டிக்காரனுக்கு பயந்து விஷத்தை குடிச்சு செத்ததுதான் மிச்சம். இந்த மாதிரி நிலைமை ஏற்படக்கூடாதுன்னு தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆக்கிலு ரிபா வ மூக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதைஹி. வட்டியை உண்பவன், உன்னை கொடுப்பவன், அதற்கு கணக்கு எழுதுபவன், அதற்கு சாட்சியாக இருப்பவன் பாவத்தில் சமம். ஏன்னா அந்த வட்டினால தானே பலருடைய வாழ்க்கை நாசமா போகுது. பல குடும்பம் தூக்குல தொங்குது, பல நாட்டை விட்டு தலைமுறை வாங்கி போறான், பல பேர் ஜெயில கம்பி என்றான். இவ்வளவுக்கு காரணம் இந்த வட்டி. அப்ப முஸ்லீம் ஆகிய நாம அல்லாஹ்வுக்கு பயந்து வட்டி வாங்கி தின்னாதான் பாவம் நினைக்காதீங்க. இந்த மாதிரி வட்டிக்கு நீங்க வாங்கக்கூடிய எல்லா செயல்களும் ஹராம். அல்லாஹ் உங்களுக்கு என்ன சக்தியை கொடுத்தாலும் அதுக்கிடையில உங்க வாழ்க்கையை நடத்துங்க. ஏழையா வாழ்வது இழிவல்ல, எளிமையாக வாழ்வது கௌரவ குறைச்சல் அல்ல. செல்வந்தராக வாழ்வது போல சமூகத்தில் போலி தோற்றத்தை ஏற்படுத்தி பகட்டுக்காக ஆடம்பரமாக வாழ்கிற என்ற பெயரில் நம்ம வாழ்க்கையை அழித்துக் கொள்ள வேண்டாம். கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு என்பதுதான் மனிதனுடைய யதார்த்த வாழ்க்கை. ஆடம்பரமாக பகட்டுக்காக பிறர் மதிக்க நாம நல்லா வாழ்வது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொண்டதை போல பணக்காரனை பார்த்து ஏழைகளே வட்டிக்கு வாங்கி உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த நினைக்காதீர்கள். யமஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். அல்லாஹ் வட்டி அளிக்கின்றான், தர்மத்தை வளர செய்கிறான். வட்டிக்கு லோனுக்கு எடுத்து ஹவுஸ் லோன் எடுத்து வீடு கட்டும் போது பெருமையா இருக்கும். வீட்டில் ஆடம்பர பொருட்கள் வாங்கி 4 பேரை வீட்டை கூட்டி சுத்தி காட்டும் போது பெருமையா இருக்கும். கார் லோன் போட்டு கார்ல வாங்கி போகும்போது கௌரவமா இருக்கும். அந்த கார் லோன் கட்ட முடியாம ஹவுஸ் லோன் கட்ட முடியாம நாளைக்கு உன் வீடை ஜப்தி பண்ணுவானே, உன்னை தெருவில் எடுத்து ஒரு சாமான அள்ளி போடுவானே, நீ கொடுக்க வேண்டிய பணம் இன்னும் மிச்சம் இருக்கிற உன்னை கைது பண்ணி ஜெயில அடைப்பானே. அப்பதான் தெரிந்து கொள் யமஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டி அளிக்கின்றான் என்ற அந்த ஆயத்தை நீ புரிந்து கொள். வட்டி ஆரம்பத்தில் வளர்ற மாதிரி தெரியும், இறுதியில் உங்களை கொண்டு போய் அழிக்கும். வட்டிக்கு வாங்கி இந்த வேலையும் பார்க்காதீங்க, அல்ல பரக்கத்து இருக்காது. அல்ல பரக்கத்து செய்ய மாட்டான். வட்டிக்கு வாங்கி சாமான் வாங்கி போட்டாலும் சரி, வட்டிக்கு வாங்கி வியாபாரம் பார்த்தாலும் சரி, வட்டிக்கு வாங்கி வீடு கட்டினாலும் சரி, வட்டிக்கு வாங்கி கல்யாணம் பண்ணாலும் சரி, அந்த காரியத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்ய மாட்டான்.
அல்லாஹ்வை நம்பக்கூடிய முஸ்லிம் சமுதாயமே வட்டியை விட்டு முற்றிலுமாக விலகி விடுங்கள். அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ், நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் வர வேண்டிய வட்டியை விட்டு விடுங்கள். வட்டிக்கு அக்ரிமெண்ட்ல போய் இருக்காதீங்க, வட்டிக்கு இஎம்ஐல வாங்காதீங்க, வட்டிக்கு ஹவுஸ் லோன் போட்டு எடுக்காதீங்க. அல்லாஹ் என்ன கொடுத்தானோ அதை பொருந்தி கொள்ளுங்க. அல்லாஹ் தந்த வருமானத்தை மனசார ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அதுல பரக்கத்தை செய்வான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருந்தால் இந்த உலக வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களை சகித்துக் கொள்ளுங்க. நிம்மதியான வாழ்க்கை எல்லாம் தருவான். ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு பகட்டு வாழ்க்கைக்காக உங்க மறுமை வாழ்க்கையை நாசமாக்கி கொள்ள வேண்டாம் என்று கூறிக்கொண்டவனாக வட்டியை விட்டு முற்றிலுமாக முஸ்லிம் சமுதாயம் விலகுவோம். இருக்கப்பட்ட கணவந்தர்கள் செல்வந்தர்கள் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு ஒன்று தர்மமாக கொடுங்க, இல்லைன்னா கடனாக கொடுங்க. அதை விடுத்து இந்த இருக்கப்பட்டவங்களும் நீங்க கஞ்சதனம் செய்தால் இல்லாத ஏழை எளிய மக்கள் எல்லாம் வறுமையில் உருளக்கூடியவர்கள் வேறு வழி இல்லாமல் வட்டியில் போய் விழக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். வட்டியினாலுடைய வாழ்க்கையை அழிந்து போகக்கூடிய நிலைமை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இந்த வட்டி என்னும் பெரும் சுரண்டலை, இந்த சமுதாய ஊழலை நாமெல்லாம் முஸ்லீமாகிய நாம ஒழித்து கட்டாத வரைக்கும், முஸ்லீமாகிய நாம இந்த இஎம்ஐ போன்ற வட்டியிலிருந்து விடுபடாத வரைக்கும், முஸ்லீமாகிய நாம கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவாத வரைக்கும் இந்த சமுதாயத்தில் வட்டியை ஒழிக்க முடியாது என்பதை நினைவு கூர்ந்தவனாக வட்டியை விட்டு முற்றிலுமாக விடுபடுவோம். வட்டிக்கு எதிராக இந்த சமுதாயத்தை மீட்டெடுப்போம். வட்டி கொடுக்காத, வட்டி கட்டாத மக்களாக மாற்றுவதற்கு முழு முயற்சியை மேற்கொள்வோம் என்று கூறிக்கொண்டவனாக எங்கள் உரையை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.